Friends, நம்ம வந்துட்டு இண்டஸ்ட்ரி சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்க்குறோன்னா ஃபேக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் லொக்கேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். அதாவது ஒரு இண்டஸ்ட்ரியை ஒரு பிளேஸில் ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு அந்த இண்டஸ்ட்ரியை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் வந்துட்டு எந்தெந்த ஃபேக்டர்ஸை வச்சு அவங்க வந்துட்டு அந்த இண்டஸ்ட்ரீஸை லொக்கேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்துட்டு லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். ஸோ அந்த ஃபேக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் லொக்கேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸை வந்துட்டு ரெண்டு ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதாவது ஜாகிரபிக்கல் ஃபேக்டர்ஸ் அண்ட் நான் ஜாகிரபிக்கல் ஃபேக்டர்ஸ்னு. ஸோ லாஸ்ட் கிளாஸில் அதை டீட்டெயிலாக பார்த்தோம். இன்றைக்கி கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இண்டஸ்ட்ரீஸை வந்துட்டு எப்படி வந்துட்டு கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. இண்டஸ்ட்ரீஸ் ஆர் கிளாசிஃபைட் ஆன் வேரியஸ் பேசிஸ் இன் த ஃபாலோயிங் வேஸ். ஸோ இண்டஸ்ட்ரீஸை வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு எதை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்கன்னா பேசிஸ் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆன் த பேசிஸ் ஆஃப் சைஸ் அண்ட் கேபிட்டல், அந்த இண்டஸ்ட்ரியோட சைஸையும் அந்த இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம எவ்வளோ மணியை இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி செகண்ட் கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஓனர்ஷிப். ஸோ அந்த இண்டஸ்ட்ரியோட ஓனர் யார், கவர்மெண்ட்டா ப்ரைவேட்டா இல்லை கன்சியூமரா அப்படிங்கிறத பேஸ் பண்ணி அந்த கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பேசிக்காக இண்டஸ்ட்ரீஸை வந்துட்டு 3 பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், பேசிஸ் ஆஃப் சோர்ஸ் ஆஃப் ரா மெட்டீரியலோட சோர்ஸை வச்சு, நெக்ஸ்ட்டு சைஸை வச்சு, நெக்ஸ்ட்டு ஓனர்ஷிப்பை பேஸ் பண்ணி. ஸோ சோர்ஸ் ஆஃப் ரா மெட்டீரியல்னு பார்க்கும்போது அது எகெயின் 4 கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஆக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ், மினரல் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ், மெரைன் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஃபாரஸ்ட் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சொல்லிட்டு இண்டஸ்ட்ரீஸை வந்துட்டு ஃபஸ்ட்டு கிளாஸிஃபிகேஷனில் அது கீழே இவ்வளோ இண்டஸ்ட்ரீஸ் வருது. நெக்ஸ்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சொல்லிட்டு 2 கிளாஸிஃபை பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஆன் த பேசிஸ் ஆஃப் ஓனர்ஷிப்புங்கும் போது பப்ளிக் செக்டார் இண்டஸ்ட்ரீஸ், ப்ரைவேட் செக்டார் இண்டஸ்ட்ரீஸ், ஜாயிண்ட் செக்டார் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் கோஆப்ரேட்டிவ் செக்டார் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சொல்லிட்டு இந்த ஓனர்ஷிப்பை பேஸ் பண்ணி 4 டைப்பாக இண்டஸ்ட்ரீஸை வந்துட்டு டிவைட் பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி கிளாஸில் வந்துட்டு நம்ம இந்த மைண்ட் மேப்பை பேஸாக வச்சு தான் வந்துட்டு நம்ம இன்றைக்கி கிளாஸில் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ பாருங்கள், கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ். ஸோ ரா மெட்டீரியல்ஸை பேஸ் பண்ணி எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஆக்ரோ பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ், மினரல் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ், மெரைன் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஃபாரஸ்ட் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ்னு 4 கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஆக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரி அப்படின்னா என்ன? தீஸ் இண்டஸ்ட்ரீஸ் யூஸ் plant and animal based products as their raw materials. Example, food processing, vegetable oil, cotton, textile, dairy products etc. ஸோ இந்த இண்டஸ்ட்ரீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா பிளான்ட் அண்ட் அனிமலை பேஸ் பண்ணி வரக்கூடிய ப்ராடக்ட்ஸை வந்துட்டு யூஸ் பண்ணி அந்த இண்டஸ்ட்ரியை வந்து ரன் பண்ணுவாங்க. ஸோ பிளான்ட் அண்ட் அனிமலோட ப்ராடக்ட் மெட்டீரியல், அதிலிருந்து வரக்கூடிய மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணி அந்த மெட்டீரியலை வந்துட்டு அவங்களோட ப்ரொடக்ஷனுக்கு வந்துட்டு ரா மெட்டீரியலாக வச்சுப்பாங்க. ஸோ அதான் வந்துட்டு ஆக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு டெய்ரி ப்ராடக்ட் ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குன்னா அந்த டெய்ரி ப்ராடக்ட்டுக்கு ஒரு ரா மெட்டீரியல் எங்கேருந்து வருது, அனிமலில் இருக்கக்கூடிய மில்க். ஸோ அந்த மில்க்கு தான் வந்துட்டு அந்த டெய்ரி ப்ராடக்டோட ஒரு ரா மெட்டீரியல். ஸோ அந்த மில்க்கை வச்சு தான் அவங்க வந்துட்டு டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸை கொண்டு வராங்க. ஸோ இது எதை பேஸ் பண்ணியிருக்கு, அனிமலை பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ அந்த இண்டஸ்ட்ரீஸ் டெய்ரி ப்ராடக்ட்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் எதுக்கு வரும்னா இந்த ஆக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வரும். ஸோ ஆக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் நத்திங் பட் தே யூஸ் த ரா மெட்டீரியல் ஆன் த சோர்சஸ் ஆஃப் பிளான்ட் அண்ட் அனிமல். ஸோ பிளான்ட் அண்ட் அனிமலோட சோர்ஸை அதிலிருந்து வரக்கூடிய சோர்ஸை வந்துட்டு ரா மெட்டீரியலாக யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு ஃபஸ்ட் இண்டஸ்ட்ரி, ஆக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரி. செகண்ட், மினரல் பேஸ்ட். ஸோ பாருங்கள், அந்த டைட்டிலே இருக்குது மினரல்ஸ், அதாவது மினரல்ஸை யூஸ் பண்ணி இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு மினரல் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ். These are the industries that use mineral ores as their raw material. ஸோ இந்த இண்டஸ்ட்ரீஸில் வந்துட்டு ரா மெட்டீரியலாக வந்துட்டு மினரல் ஓர்ஸை வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஸ்டீலு, அயனு, இல்லாட்டி காப்பர், ஜிங்க் அந்த மாதிரி இருக்கக்கூடிய மினரல் ஓர்ஸை யூஸ் பண்ணி அந்த இண்டஸ்ட்ரீஸில் அந்த இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு மினரல் ஓர்ஸை வந்துட்டு ஒரு மெட்டீரியல் ரா மெட்டீரியலாக யூஸ் பண்ணுவாங்கிறாங்க. அயன் மேடு ஃப்ரம் அயன் ஓர் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் மினரல் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ். அதாவது அயன், நம்ம ஒரு இரும்பு எடுத்துக்கோங்க, அது எதுலேருந்து வருது, அயன் ஓர்லேருந்து வருது. அதுதான் வந்துட்டு இந்த மினரல் பேஸ்ட் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். சிமெண்ட், மிஷின் டூல்ஸ், ஏர் எக்ஸெட்ரா ஆர் த அதர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் மினரல் பேஸ்ட் இண்டஸ்ட்ரி. ஸோ மினரல் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸுக்கு அதர் எக்ஸாம்பிள்ஸ் தான் வந்துட்டு சிமெண்ட், மிஷின் டூல்ஸ் அதெல்லாம். நெக்ஸ்ட்டு மெரைன் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ்னால் மெரைன்லேருந்து கிடைக்கக்கூடிய சோர்ஸஸை வச்சு அதை ரா மெட்டீரியலாக யூஸ் பண்ணி இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும். அதான் வந்துட்டு மெரைன் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ்னு சொல்கிறாங்க. தீஸ் இண்டஸ்ட்ரீஸ் யூஸ் ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் sea and oceans as the raw material. ஸோ இந்த இண்டஸ்ட்ரீஸ் எதை யூஸ் பண்ணுவாங்க,
சீஸ் அண்ட் ஓஷன்லேருந்து கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை வந்துட்டு ரா மெட்டீரியலாக யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் என்ன, சீ ஃபுட், ப்ராசஸ்டு சீ ஃபுட்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு ஃபிஷ் ஆயில் மேனுஃபேக்சரிங். ஸோ ஃபிஷ் லிவர் ஆயில்னு ஒரு ஆயில் இருக்குது. ஸோ அது எங்கேருந்து வருது, மெரைனில் இருக்கக்கூடிய ஃபிஷ்ஷிலிருந்து தான் அந்த வந்துட்டு அந்த ஃபிஷ்ஷோட அந்த ஃபிஷ்ஷை வந்துட்டு ரா மெட்டீரியலாக யூஸ் பண்ணி தான் வந்துட்டு அந்த ஃபிஷ் ஆயிலை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் எதை பேஸ் பண்ணி இருக்குது, மெரைனை பேஸ் பண்ணி இருக்குது. ஸோ அதனால தான் இந்த இண்டஸ்ட்ரீஸை என்ன சொல்கிறாங்கன்னா மெரைன் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபாரஸ்ட் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு பார்க்கும்போது தீஸ் இண்டஸ்ட்ரீஸ் யூஸ் ஃபாரஸ்ட் ப்ராடக்ட்ஸ் ஆஸ் த ரா மெட்டீரியல். ஸோ இந்த இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு ஃபாரஸ்ட்லேருந்து கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை வந்துட்டு ரா மெட்டீரியலாக யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் என்ன, ரப்பர்லாம் இருக்குது. ஸோ ரப்பர், அந்த மூங்கில்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஃபாரஸ்ட்லேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான். ஸோ அதை யூஸ் பண்ணி இது மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், பல்ப் அண்ட் பேப்பர், ஃபர்னிச்சர் அண்ட் சம் பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் எக்ஸெட்ரா. சில பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், மெடிசன் இண்டஸ்ட்ரீஸு கூட அந்த மெடிசினல் வேல்யூ பிளான்ஸை வந்துட்டு ஃபாரஸ்ட்லேருந்து எடுப்பாங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு ஃபாரஸ்ட் பேஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு பார்மசூட்டிக்கல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு ஃபஸ்ட்டு கிளாசிஃபிகேஷன் எதை பேஸ் பண்ணி பண்ணுறாங்க, ரா மெட்டீரியல்ஸை பேஸ் பண்ணி பண்ணுறாங்க. ஸோ அந்த ரா மெட்டீரியல்ஸில் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ், அதாவது பிளான்ட் அண்ட் அனிமல்ஸில் இருந்து கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை பேஸ் பண்ணி இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும். அதுதான் ஆக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ். மினரல் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் இஸ் நத்திங் பட் அதை வந்துட்டு இந்த மினரல் ஓரை வந்துட்டு ரா மெட்டீரியலாக வச்சு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, அவங்க மேனுஃபேக்சரிங் நடக்கும். அதுதான் வந்துட்டு மினரல் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ். மெரைன் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ்னு பார்க்கும்போது சீ அண்ட் ஓஷன்லேருந்து கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை வச்சுட்டு அவங்க இண்டஸ்ட்ரீஸில் வந்துட்டு அவங்களோட ப்ரொடக்ஷனை வந்துட்டு நடத்துவாங்க. ஸோ அதுதான் மெரைன் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ். ஃபாரஸ்ட் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ்னால் ஃபாரஸ்ட்லேருந்து கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு ரா மெட்டீரியல்ஸாக வச்சு அவங்க மேனுஃபேக்சரிங்கை பண்ணுவாங்க. ஸோ இதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு கிளாஸிஃபிகேஷன் ஆன் த பேசிஸ் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஆன் த பேசிஸ் ஆஃப் சைஸ் அண்ட் கேபிட்டல். அதாவது இந்த இண்டஸ்ட்ரியோட சைஸையும் அது எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வச்சு இதை வந்துட்டு இண்டஸ்ட்ரீஸை எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்கன்னா லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு இது கிளாஸிஃபை பண்ணுறாங்க. லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்னால் என்னென்னா த கேபிட்டல் ரெக்வயர்ட் ஃபார் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் அன் இண்டஸ்ட்ரி இஸ் மோர் தென் 1 crore. The industry is called a large scale industry. ஸோ இந்த ஒரு இண்டஸ்ட்ரியை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு மோர் தென் 1 crore, 1 கோடிக்கு அதிகமாக வந்து செலவாச்சு அப்படின்னா அந்த இண்டஸ்ட்ரீஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்கிறோம். Iron and steel, oil refiners, cement and textile industries are the best examples for large scale industries. ஸோ இந்த லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு என்ன எக்ஸாம்பிள்னா இந்த அயர்ன் அண்ட் ஸ்டீல், ஆயில் ரிஃபைனர்ஸ், சிமெண்ட் அண்ட் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு இடத்துல எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு அங்கே வந்துட்டு அதோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ இருக்குன்னா மோர் தென் 1 crore மேலே ஆகும் இந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் செட்டப் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த இண்டஸ்ட்ரீஸில் எங்கே வரும்னா லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸில் வரும். நெக்ஸ்ட்டு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்னு பார்க்கும்போது த கேபிட்டல் ரெக்வயர்ட் ஃபார் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரி இஸ் லெஸ் தேன் 1 crore. ஸோ 1 crore கம்மியாக நம்ம ஒரு இண்டஸ்ட்ரியை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இண்டஸ்ட்ரீஸ் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்கிறோம். சில்க் வீவிங், ஹவுஸ்ஹோல்ட் இண்டஸ்ட்ரீஸ் பிலாங் டு திஸ் கேட்டகரி. அதாவது சில்க் வீவிங், அந்த துணியெல்லாம் நெய்கிறாங்கல்ல, சேலை நெய்கிறாங்கல்ல, ஸோ அந்த இண்டஸ்ட்ரி. நெக்ஸ்ட்டு ஹவுஸ்ஹோல்ட் இண்டஸ்ட்ரி, அதாவது காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சொல்லுவாங்களா அந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே வந்துட்டு இந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரிக்கு அந்த கேட்டகரி கீழே தான் வரும் அப்படிங்கிறாங்க. Apart from the above cited industries, cottage or household industries are also a type of small scale industries where the products are manufactured by hand by the artisans with the help of the family members. So இது இல்லாமல் இந்த இண்டஸ்ட்ரீஸ் இல்லாமல் ஹவுஸ்ஹோல்ட் இண்டஸ்ட்ரீஸ் இல்லாமல் இந்த காட்டேஜ் இண்டஸ்ட்ரி இது எல்லாமே வந்துட்டு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி கீழே தான் வரும். ஏன்னா அங்கே வந்துட்டு ப்ராடக்ட்ஸை வந்துட்டு அவங்க கையால், அதாவது அங்கே ஒர்க் பண்ணுறவங்க கையாலேயே வந்துட்டு மேனுஃபேக்சர்ஸ் பண்ணுவாங்க அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோட ஹெல்ப் மூலமா. These industries are not classified and grouped as these industries are also classified and grouped as miscellaneous categories. ஸோ இந்த இண்டஸ்ட்ரீஸை வந்துட்டு எது கூட எப்படி கிளாஸிஃபை குரூப் பண்ணுறாங்க அப்படின்னா மிஸ்லேனியஸ் இந்த கேட்டகரிஸுக்கு கீழே குரூப் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் பேஸ்கெட் வீவிங், பாட் மேக்கிங், ஹேண்டிகிராஃப்ட்ஸ். அதாவது பேஸ்கெட் அந்த கூடையெல்லாம் செய்வாங்களா அவங்க, பாட் மேக்கிங்லாம் தெரியும் பானை செய்கிறவங்க, ஹேண்டிகிராஃப்ட்ஸ்லாம் வந்துட்டு இந்த கைவினை பொருட்கள்னு சொல்லுவாங்க அவங்க எல்லாம் அந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே வந்துட்டு இந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி கீழே தான் வரும்.
ஸோ ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி அதாவது பேசிஸ் ஆஃப் சைஸ் அண்ட் கேபிட்டல்னு பார்க்கும்போது ரெண்டு இருக்குது, லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ். லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு இண்டஸ்ட்ரியை செட்டப் பண்ணுறதுக்கு நம்மளோட அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு மோர் தென் 1 crore இருந்ததுன்னா அது லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, லெஸ் தென் 1 crore இருந்ததுன்னா அது வந்துட்டு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி. ஸோ இதான் வந்து செகண்ட் கிளாசிஃபிகேஷன் ஆன் த பேசிஸ் ஆஃப் சைஸ் அண்ட் கேபிட்டல். நெக்ஸ்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஓனர்ஷிப். ஸோ ஓனர்ஷிப்பை பேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு என்ன அந்த பேசிஸ் ஆஃப் ஓனர்ஷிப்பில் வந்துட்டு 4 இருக்குது. ப்ரைவேட் செக்டார் இண்டஸ்ட்ரி, பப்ளிக் செக்டார் இண்டஸ்ட்ரி, ஜாயிண்ட் செக்டார் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் கோஆப்ரேட்டிவ் செக்டார் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சொல்லி 4 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரைவேட் செக்டார் இண்டஸ்ட்ரீஸ்னால் என்ன? These type of industries are owned and operated by individuals or a group of individuals. Example, Bajaj Auto, Reliance, etc. ஸோ இந்த இண்டஸ்ட்ரீஸ் ப்ரைவேட் செக்டாருக்கு கீழே வரக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் எப்படி இருக்குன்னா, அந்த இண்டஸ்ட்ரியை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதை வந்துட்டு ஆப்ரேட் பண்ணுறவங்க வந்துட்டு ஒரு இண்டிவிஜுவல், ஒரு தனி மனிதனாக இருக்கலாம், இல்லாட்டி குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ்லாம் இருக்கலாம். ஆனால் கவர்மெண்ட் வந்துட்டு அதை ஆப்ரேட் பண்ணாது. ஸோ அதைத்தான் வந்துட்டு ப்ரைவேட் செக்டார் இண்டஸ்ட்ரீஸுங்கிறாங்க. ஸோ இந்த ப்ரைவேட் செக்டார் இண்டஸ்ட்ரீஸ்க்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னா பஜாஜ் ஆட்டோ ஃபைனான்ஸ் இருக்குது, இந்த ரிலையன்ஸ். ஸோ இது எல்லாமே வந்துட்டு ப்ரைவேட் செக்டாருக்கு கீழே வரும். ஸோ ப்ரைவேட் செக்டார் அப்படிங்கும் போது நீங்கள் உங்களுக்கு என்ன ஈஸியாக ஞாபகம் வந்துன்னா இது வந்துட்டு ப்ரைவேட் வந்துட்டு ஓன் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு ப்ரைவேட் செக்டார் இண்டஸ்ட்ரீஸ். நெக்ஸ்ட்டு பப்ளிக் செக்டார் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு பார்க்கும்போது கவர்மெண்ட் இது பண்ணுவாங்க, அதுதான் வந்துட்டு பப்ளிக் செக்டார் இண்டஸ்ட்ரீஸ். These type of industries are owned and operated by the government. ஸோ இந்த இண்டஸ்ட்ரீஸை வந்துட்டு ஆப்ரேட் பண்ணுறதோ அதை ஆரம்பிக்கிறது யார்? கவர்மெண்ட். Hindustan Aeronautics Limited, HAL, Bharat Heavy Electricals Limited, Steel Authority of India Limited are the examples of public sector industries. So Hindustan Aeronautics Limited பெங்களூரில் இருக்குல்ல அது, நெக்ஸ்ட்டு பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ், ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, இதெல்லாம் வந்துட்டு பப்ளிக் செக்டார் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஜாயிண்ட் செக்டார் இண்டஸ்ட்ரீஸ்னு பார்க்கும்போது these types of industries are owned and operated jointly by the government and the individuals or a group of individuals. ஸோ ஜாயிண்ட் செக்டார் இண்டஸ்ட்ரிங்கிறது வந்துட்டு இந்த இண்டஸ்ட்ரியை வந்துட்டு ஓன் பண்ணி ஆப்ரேட் பண்ணுறது போத் கவர்மெண்ட்டாகவும் இருப்பாங்க, ப்ரைவேட்டாகவும் இருப்பாங்க. கவர்மெண்ட்டும் இருக்கும், இண்டிவிஜுவலும் இருக்குன்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் என்னென்னா இந்தியன் ஆயில் ஸ்கை டேங்கிங் லிமிடெட், இந்தியன் சிந்தட்டிக் ரப்பர் லிமிடெட், மகாநகர் கேஸ் லிமிடெட் அண்ட் மாருதி உதய் எக்ஸெட்ரா. ஸோ இந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே வந்துட்டு கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் 2 பேரும் சேர்ந்து ரன் பண்ணுறாங்க. அதுதான் வந்துட்டு ஜாயிண்ட் செக்டார் இண்டஸ்ட்ரீஸ், அதாவது 2 பேர் ஜாயின் பண்ணி ரன் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ். நெக்ஸ்ட்டு கோஆப்ரேட்டிவ் செக்டார் இண்டஸ்ட்ரீஸ்னால் என்னென்னா இண்டஸ்ட்ரீஸ் ஆஃப் திஸ் கைண்ட் ஆர் ஓன்ட் அண்ட் ஆப்ரேட்டட் பை த ப்ரொடியூசர்ஸ் ஆர் சப்ளையர்ஸ் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் ஆர் ஒர்க்கர்ஸ் ஆர் போத். அதாவது வந்துட்டு இந்த இண்டஸ்ட்ரீஸை வந்துட்டு ஓன் பண்ணி அதை ஆப்ரேட் பண்ணுறது யாருன்னா ரா மெட்டீரியல்ஸை சப்ளை பண்ணுறவங்களாம் இருக்கலாம், இல்லாட்டி அதை அந்த ரா மெட்டீரியல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறவங்களா இருக்கலாம், இல்லாட்டி 2 பேரும் சேர்ந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க 2 பேரும் சேர்ந்து நடத்துகிற இண்டஸ்ட்ரீஸ் தான் வந்துட்டு கோஆப்ரேட்டிவ் செக்டார் இண்டஸ்ட்ரீஸுங்கிறாங்க. ஆனந்த் மில்க் யூனியன் லிமிடெட், அமுல் இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் த கோஆப்ரேட்டிவ் செக்டார். ஸோ அமுல் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், அதுதான் வந்துட்டு அமுலோட ஃபுல் ஃபார்ம் தான் வந்துட்டு ஆனந்த் மில்க் யூனியன் லிமிடெட். ஸோ இந்த ஆனந்த் மில்க் யூனியன் லிமிடெட் அமுலுங்கிறது வந்துட்டு இந்த கோஆப்ரேட்டிவ் செக்டார் இண்டஸ்ட்ரீஸு கீழே வரும். ஏன்னா அந்த ப்ராடக்ட்ஸை வந்துட்டு கொடுக்கக்கூடிய சப்ளையர்ஸோ அதை ப்ரொடியூஸ் பண்ணுற ரா மெட்டீரியல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க 2 பேரும் ஜாயின் பண்ணி தான் அதை வந்துட்டு ரன் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு அமுலை வந்துட்டு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ இண்டஸ்ட்ரீஸில் 3rd கிளாஸிஃபிகேஷன் எதை பேஸ் பண்ணினா ஓனர்ஷிப்பை பேஸ் பண்ணி. ஸோ ஓனர்ஷிப்பை பேஸ் பண்ணின்னு பார்க்கும்போது அந்த கீழே 3 இண்டஸ்ட்ரீஸாக டிவைட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ப்ரைவேட் செக்டார் இண்டஸ்ட்ரி, செகண்ட் ஒன் இஸ் பப்ளிக் செக்டார் இண்டஸ்ட்ரி, தேர்ட் ஒன் இஸ் ஜாயிண்ட் செக்டார் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் கோஆப்ரேட்டிவ் செக்டார் இண்டஸ்ட்ரீஸ்னு. ஸோ ப்ரைவேட் செக்டார் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு பார்க்கும்போது இண்டஸ்ட்ரீஸை ஸ்டார்ட் பண்ணி அதை ஆப்ரேட் பண்ணுறது வந்துட்டு ப்ரைவேட்டாக இருக்கும். பப்ளிக் செக்டார் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு பார்க்கும்போது அந்த இண்டஸ்ட்ரீஸை ஸ்டார்ட் பண்ணி ஓன் பண்ணுறது வந்துட்டு கவர்மெண்ட் வந்து அதை ரன் பண்ணுவாங்க, அதுதான் வந்துட்டு பப்ளிக் செக்டார். ஜாயிண்ட் செக்டாருங்கிற போது அந்த இண்டஸ்ட்ரியை வந்துட்டு கவர்மெண்ட் அண்டு ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் செக்டார் 2 பேருமே சேர்ந்து அதை வந்துட்டு ரன் பண்ணுவாங்க, அதுதான் வந்துட்டு ஜாயிண்ட் செக்டார் இண்டஸ்ட்ரீஸ். கோஆப்ரேட்டிவ் செக்டார் இண்டஸ்ட்ரீஸ்னால் அந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு தேவையான ரா மெட்டீரியலை ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க, இல்லாட்டி அந்த ரா மெட்டீரியலை வந்துட்டு சப்ளை பண்ணுறவங்க, இல்லாட்டி 2 பேரும் சேர்ந்து வந்துட்டு அந்த இண்டஸ்ட்ரியை வந்துட்டு ரன் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு கோஆப்ரேட்டிவ் செக்டார் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ நம்ம கிளாஸோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம்னா
இண்டஸ்ட்ரீஸோட கிளாஸிஃபிகேஷன் 3 கிளாஸிஃபிகேஷனை பார்த்தோம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.